அவரின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் அவரோடு இருப்பதாக. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே, உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, ஒன்றும் இல்லைப்பா, எனக்கென்று ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, உடைத்து உருவாக்குமே. என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்படைக்கும் பொழுது இதோ ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறையிறக்கத்தின் செய்தி, என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என் கரங்களில் வைத்துவிடு. இதோ உன்னை நான் என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என் கரங்களில் வைத்துவிடு. ஆமாண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இறையிறக்கத்தின் செய்திக்காக நாங்கள் பேராவலோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே.
நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. என அன்பு குழந்தாய், எனது இந்த இறையிறக்கின் செய்தியை படிக்கும் அனைவரும் அதை பற்றி மற்றவர்களும் தெரிந்து கொள்ள செய்வார்களாக. மற்றவர்களும் தெரிந்து கொள்ள செய்வார்களாக. ஆவியானவர் நமக்கு தருகின்ற கட்டளை. அதனால் இறைவன் இன்னும் நிறைய ஆன்மாக்களை ஆசீர்வதிப்பார். இந்த இறையிறக்கத்தின் செய்திகளை படிக்கும் அனைவரும், கேட்கும் அனைவரும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். அந்த நிபந்தனையுடைய பலன் என்று சொன்னால், அவ்வாறு மற்றவர்கள் தெரிந்து கொள்ள செய்யும் பொழுது இன்னும் நிறைய ஆன்மாக்களை ஆசீர்வதிப்பார் என்று மிக அழகாக ஒரு ஆறுதல் வார்த்தை. நீ தகுதியற்றவளாக உணர்ந்தாலும் என் மகளே, நீ எழுந்து பிரகாசி. நீ தகுதியற்றவளாக உணர்ந்தாலும் என் அன்பு மகளே, நீ எழுந்து பிரகாசி. மற்றவர்கள் தெரிந்து கொள்ள நீ செய்யணும். என் செய்தியை படிப்பவர்களும் என் இதயத்தின் வழியாக நிறைய ஆன்மீக அருள் வரங்களை பெறுவார்கள். அன்பு குழந்தையே, அன்பு குழந்தையே, உன் வாழ்வு முழுவதும் என்னிடம் எழும் ஜெபமாக அமைவதாக. ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என் கரங்களில் வைத்துவிடு. உன் வாழ்வு முழுவதும் என்னிடம் எழும்பும் ஜெபமாக இருக்கட்டும். அதனால் அன்பினால் நீ பற்றி எறிவாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என் கரங்களில் வைத்துவிடு. நான் உன்னில் செய்பவை அனைத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் அன்பு குழந்தாய், நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்புடன் புன்னகைக்கிறேன். ஜெபி ஜெபி ஜெபி. ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. என்னுடைய கரங்களில் வைத்துவிடு. நான் பார்த்துக்கொள்வேன். சொந்த ஆற்றலால் சார்ந்து நில்லாதே. சொந்த அறிவாற்றல் பயனற்றது. சொந்த அறிவாற்றல் பயனற்றது. அன்னை மரியாளை போல தாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் என்று நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில். அதனால தான் இடைச்சட்ட புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனம். இடைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனம். ஆமென். நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது, இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொல்வது சரியே. அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு எந்நாளும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. ஆமென். எவ்வளவோ நல்லது. ஒருவர் வாசிக்க ஒருவர் ரிப்பீட் பண்ணலாமே. ஆமென். நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு
நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது, இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொல்வது சரியே. அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு எந்நாளும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. ஆமென். இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. இருக்கிறதா? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குற கேள்வி, ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என் கரங்களில் வைத்துவிடு. ஒவ்வொரு சிறிய காரியங்களை என் கரங்களில் வைத்துவிடு. இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. ஏனென்று சொன்னால் இணைச்சட்டம் 5:29 படி அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு எந்நாளும் எனக்கு அஞ்சி நடந்தேன் கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிக்கும் இத்தகைய உள்ளம். நேற்று காலையில் இறையிறக்கத்தின் செய்தியிலே மிக அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்ற நாளிலும் கூட இத்தகைய உள்ளம் எந்நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடந்து கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் உள்ளம் இருந்தால் எவ்வளவு நலம், எவ்வளவோ நலமானது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, மகிமை பொழியுமே கிருபை இறங்கிடுமே, மகிமை பொழியுமே கிருபை இறங்கிடுமே, இரவும் பகலும் உம் பிரசன்னம் நிரம்பிடுமே, இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளேன் என்ற செய்தி. ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் என் கையில் கொடுத்துரு. இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். ஏசாயா 49:29 சொல்வதை போல, அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இதோ உம்முடைய அடிமை என்னுடைய ஒவ்வொரு சிறிய காரியங்களில் உம்முடைய கரங்களில் நான் வைத்து விடுகிறேன் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென்.